ஹலோ எவ்ரிவன். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. நான் வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் என்னுடைய பாடியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கேன் பண்ணி இப்போது என்னுடைய குளுக்கோஸ் லெவல் என்ன அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஸோ லஞ்சுக்கு முன்னாடி என்னோடய குளுக்கோஸ் லெவல் என்ன இருந்துச்சு, லஞ்சுக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எவ்வளோ தூரத்துக்கு குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் அப்பப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ அதன் மூலமாக நம்ம என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சாப்பிடும்போது ஒரு 12:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 12:45 12:50க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். ஸோ அந்த டைம்லேருந்து நம்ம 2 ஹவர்ஸில் எவ்வளோ குளுக்கோஸ் ஏறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 156 அது போல் இருந்தது ஸ்டார்டிங்கில். என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் கீரை கூட்டு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல். ஸோ இதுதான் நான் லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் சும்மா உட்காராமல் கொஞ்சம் பக்கத்தில் ஷாப்பிங்லாம் வந்து போயிட்டுருந்தேன். போயிட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கேரட், இதை வச்சு நம்ம நாளைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணணும். பட் இடையில நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாடியில் வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது பீக் 299லாம் கூட போயிருக்கு. இடையில 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 221 அது போல் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு 86 பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லஞ்சுக்கு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி வந்து பெஸ்ட்டு. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம அதை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம். அதையுமே நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பை தி ஈவினிங் ஒரு 450க்கெலாம் 147 நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு.